அடுத்ததாக சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய சைபர் பாலு அவர்கள் இங்கே கருத்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது கண்ணாடியை பார்த்தோம்னா என்ன செய்யும்? நம்மளுடைய முகத்தை திருத்திக்கவோ இல்லை ட்ரெஸ்ஸை சரி பண்ணவோ. ஆனால் மனிதர்கள் தான் அடுத்தவங்கள தூக்கி லிஃப்ட் பண்ணி விடுவாங்க. அவர் சார் ஏடிஜி மிஸ்டர் ராமநாதன் அப்போ சைபர் கிரைமில் என்எஸ்சி அங்கே கூட கூப்பிட மாட்டாங்க. இவங்க மீட்டிங்கில் யூடபிள்யூ மீட்டிங்கில் கூப்பிட்டு பேச சொன்னாங்க. என்ன என்கரேஜ்மெண்ட்டு. இப்போ சீஃப் கெஸ்டாக இருக்காங்கல்ல, அவங்க ஹெட் குவார்ட்டரில் இருக்கும்போது கமிஷன் ஆஃபீஸில் இவங்கள பொதுகையில் கூப்பிடுறாங்க. இவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். டிஜி தமிழும் சரி இங்கிலீஷும் அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க. ஆனால் என்ன போய் நீ பேசிட்டு வாங்க. என்னன்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு மனிதனை அடையாளம் கண்டு அவங்கள லிஃப்ட் பண்ணிவிடும். அதனால முதல்ல நான் சீஃப் கெஸ்ட்டுக்கும் நம்ம ஏடிஜி ராமநாதனுக்கும் அதுக்கும் இன்னொன்று, இந்த அசோசியேஷன் 100 years இது போல எனக்கு தெரிஞ்சு எதுவும் இருந்ததில்லை. இதில் பிரசிடென்ட் அவர்கள் இந்த சப்ஜெக்ட் இப்போ எடுக்கணும்னு நினைச்சாங்க. இப்போ சைபர் சொசைட்டியில் நாங்கள் இது நான் ப்ராஃபிட்டபிள் தான். இதில் என்ன, நாங்கள் என்னதான் சொன்னா கூட இப்போ இதை போல இணைந்து, இப்போ நாங்கள் இதை ஒரு பைசா கூட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணலை, இணைந்துன்னு போட்டாங்க. வேற ஒருத்தர்னா போட மாட்டாங்க. நீ என்னையா கொடுக்குற, நீ பேசுற போற, நான் ஒன்னும் இல்லைன்னா இன்னொருத்தரை கூப்பிட்டு போறேன்பாங்க. இணைந்து நடத்துறோன்னு போட்டாங்க. நான் என்ன கூட பிரசிடென்ட் கேட்டார், இங்கே பிரசிடென்ட் சைபர் நம்ம ஏதாவது கொடுக்குறோமா? என்ன நம்ம அறிவு நாலேஜை தான் ஷேர் பண்றோம், வேற எதுவும் கொடுக்கல. நம்ம ஆட்களையும் வர சொல்லியிருக்காங்க, வர சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று, ஐஓலையும் நான் மெம்பர். என்னன்னா ஒரு மனிதனோட வளர்ச்சியும் ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சியும் எதிரிகள் எதிர்க்கிறவங்க இருந்தாதான். இப்ப நான் ஒரு டிராஃப்ட் எழுதுறேன், இப்ப பால் எழுதுனா கரெக்டா இருக்கும், அப்படியே அப்ரூவல் பண்றாங்கல்ல, தப்பு திருத்தி கொடுக்குறாங்கல்ல, நான் இன்னும். அதனால எதிரிகள் இருக்கணும். ஆனா என்னன்னா சைபர் கிரைமுக்கும் அந்த இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, சைபர் கிரைம்ல உருமாறி ஏமாத்துவான். ட்ரெடிஷனல் கிரைம்ல கூட இருந்து ஏமாத்துவான், கூட இருப்பான், உடனிருந்து கொள்வான். ஆனா அவன் அடையாளமே காண முடியாது. ஏன்னா நீ எந்த ஒரு பெரிய பெரிய ரவுடி எல்லாம் மர்டர் பண்ணிருக்கலாம் பாருங்க, கூட இருக்கவன் தான் மர்டர் பண்ணுவான். நீ எல்லா ஹிஸ்டரியும் பாருங்க. அதனால நீங்க எதிர்ப்பை பத்தி கவலைப்படக்கூடாது. நிறுவனம் எதிர்ப்பு இல்லைன்னா இப்ப நிறுவனம் ஒண்ணுமே எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்கன்னா ஏதோ ஃப்ராடு பண்றாங்கன்னு அர்த்தம். எல்லாரும் ஒத்துமையா இருந்தாங்கன்னா ஒண்ணும் இல்லைன்னு தான். எதிர்ப்பு இருக்கிறத அப்ப பிரசிடென்ட் எவ்வளவு, நான் அப்பவும் பார்த்திருக்கேன் இப்பவும் பார்த்திருக்கேன், அமைதியா இருக்க பிரசிடென்ட்னா அப்படிதான் இருக்கணும். அமைதியா இருக்கணும், சும்மா இதாகிடக்கூடாது. நம்ம இவ்வளவு தூரம் பேசுற மாதிரி சில உணர்ச்சி வசப்பட்டு பேசுறோமா. அண்ணன் கூட இப்ப நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க. நான் அதாவது ஒருத்தருக்கு ஒரு ஹேபிட். இப்ப அவரை நான் பார்த்து காப்பி அடிக்க முடியாது, அது ஒண்ணு. அப்புறம் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, இது ஒரு வரி சொல்லிடுறேன், அதுக்கு மேல அது போதும். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி, மனிதனா பிறக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணணும்? மனிதனை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் இன்பில்ட் மெக்கானிசம். தென்னையை வச்சா இளநீர், பசுமாட்டை வளர்த்தா பால். ஆனா மனிதர்களுக்கு மட்டும் இன்பில்ட்டா பண்ணல. நீ யோசனை பண்ணி நல்லா பண்றாங்கிறான். ஆனா யோசனை பண்றானா? வந்தவுடனே என்ன கெடுக்கலாம். ஓ இப்ப என்ன இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டு வந்துரு, அவர் எங்க அடிச்சு விடுவோமா? அதாவது என்னன்னா அந்த கெடுதல் தான் முதல்ல நிக்க. எப்போதும் இதுல மேல நிக்குதுல, அதை நம்ம அடக்கணும். ஏன்னா நம்ம சொல்லிடல, மனிதர்கள் மட்டும்தான் திங்க் பண்ணி 6 வரையும் கொடுத்துருக்காங்கல்ல, நமக்காக உழைக்கணும். ஏன்னா நம்ம பிறந்தது நம்ம நினைச்சு பிறந்தில்ல. சில பேர் சொல்லுவான், நீ தண்ணி அடிப்பியா, நீ அதை சாப்பிடு இதை சாப்பிடு என்னென்ன சொல்லுவான். இதெல்லாம் இல்லாம எதுக்குடா வந்த? என்னமோ ட்ரெயினை புக் பண்ணி வந்த மாதிரியும் அதுல ஃபெசிலிட்டி கிடைக்காத மாதிரியும் நீங்க நினைச்சு வந்தியா? வரல. ஆனா வந்த பிறகு என்ன செய்யற? ஏன்னா இறந்து போன பிறகு இறக்குற வரைக்கும் இதுக்கு தான் பிறந்தோம். எதுக்கு பிறந்த? திங்கிறதுக்கா இல்ல செக்ஸ் பண்றதுக்கா? அப்ப என்ன சொல்லுவான் செத்துவர, இவெல்லாம் எதுக்கு வாழ்ந்தானே தெரியல. இறந்து போனவரு சொல்லுவான், போய் மாலையை போட்டு போ, இவெல்லாம் எதுக்குயா வாழ்ந்தான்? அப்ப எதுக்கு வாழ்ந்தான்னு ஒரு அர்த்தம் வரணும்ல. இப்ப டிஜி ரிட்டையர் ஆகி சும்மா வந்துடக்கூடாதா? எதுக்கு நாலேஜ் ஷேர் பண்றாங்க? இப்ப சைபர் சொசைட்டில நான் 2010 ரிட்டையர் ஆயிட்டேன்.
இன்னமும் அந்த நானும் ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே வந்து நம்மளை இது மாதிரி வச்சுருக்காங்க, இந்த ஏதோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. நான் பண்ணுற வேலை பூரா சைபர் சொசைட்டிக்கு, சம்பளம் வாங்குறது அங்கே. அப்போ அது மாதிரி பண்ணணும்னா நான் அந்த மாதிரி ஒழுங்காக பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். நான் சொன்னால் ஈசியில் மட்டும் நான் சொன்னால் ஈசி பூரா நான் சொன்னால் பிரசிடென்ட்டுக்கு இருக்காரு, விவேகானந்தா இருக்காரு, புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே நிறைய எங்கள் சைபர் சொசைட்டி வந்திருக்காங்க. நான் சொன்னால் ஈஸி. ஆனால் அசோசியேஷன் நீங்கள் பேசும்போது நான் பேசக்கூடாது, நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் பேசணும். இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷனில் ஏன்னா அதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வச்சுட்டு நம்ம போவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நான் அதில் என்ன கருத்து ஒன்றும் சொல்லலை, அது அடுத்த ஸ்லைடு போங்க. இதில் என்ன போடுவேன்னா முதல்ல இது எப்பொழுதுமே இந்த ஸ்லைடு அதான் 6 பிளைண்ட் மேனு ஒரு எலிஃபண்ட். இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், கீழே உட்காந்தா தான் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்க. எனக்கு லைட்டை போட்டால் தான் ஏன் மூஞ்சி தெரியும். அது சரிங்க சார், சரிங்க சார், பவர் பாயிண்ட்ல பார்க்க முடியும். அதான் யார் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு எப்போ நேரம் முடியுதுன்னு சொல்லுங்க. என் நேரம் என்ன இருக்கு, இந்த பேச்சு நேரம் சொல்கிறேன். என்னுடைய டைம் படி பண்ணாதான் சக்ஸஸ். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கினாங்கல்ல, லைஃபும் டைம் பிரிக்கக்கூடாது. லைஃப் டைம்னாக்க டைப் படி இருந்தால் தான் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த பவர் பாயிண்ட்லாம் நானே பண்ணது, அது ஒரு குற்றம் குறைகள் இருந்தால் மன்னித்தார்களுங்க. நான் என்னதான் இது பண்ணா கூட காலையில் ஒரு 3:30 மணிக்கு அழிச்சிடுவேன். தெரிஞ்சா என் வீட்டிலே என்ன அடிக்க வந்துடுவாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு அழிச்சிட்டே வரல. ஏன்னா காரை இதில் போகும்போது டிரைவர் தான் ஓட்டு வருவாப்புல, நான் ஏதாவது பேசிகிட்டே வருவேன். நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஒன்று கூட சிரிப்பே வரமாட்டேங்குதுன்னாங்க. இதெல்லாம் உனக்கு டெஸ்ட்டு, நீ சிரிச்சா நாங்கள் கூட பேசுவேன். இது வந்து லேபு மாதிரி. நான் உனக்கு முன்னாடி என் பேரன் கேட்பா, தாத்தா என்ன நீங்கள் சொல்லிட்டு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க. ஏப்பா நான் சமைச்சா சாப்பிட்டா நான் சாப்பிடலன்னா நானே சிரிக்கணும். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏதாவது உங்கள் உணர்ச்சிகளை காட்டினா கை தட்டுங்க. கை தட்டுறது என்னை வந்து முடிக்க விடுறதுக்கு, முடிக்கிறதுக்கு இல்லை. அதனால கை தட்டுங்க. இப்போ இந்த கதை ஒன்றும் பெரிய புதுசாக நான் எதுவும் புதுசாக சொல்ல மாட்டேன். எனக்கு புதுசாக தெரிஞ்சாதானே. நான் படிக்கிறதெல்லாம் வாழ்க்கை படம் தான். நான் ஒன்று கேட்பேன், சுட சுட தோசை வேணுமா, சுட்டு வச்ச தோசை வேணுமா? என்ன சுட்ட பழம் மாதிரி கதை சொல்றீங்க? சுட்டு வச்ச தோசைன்னா திருக்குறள் அதெல்லாம் சொல்றேன். அதெல்லாம் அந்த அனுபவத்தில் சுட்டு வச்சிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. என்னுடைய அனுபவங்களை தான் நான் பேசுவேன். நான் வாழ்க்கையில நான் விசாரணை பண்ண வழக்க வச்சு தான் பேசுவேன். ஒரு சிச்சுவேஷன் வேணும்ல. கண்ணதாசன் பாட்டு எழுதினாரு, இவர் பட்டுக்கோட்டை எழுதினாருனாக்க ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அவங்க எழுதினாங்க. அதே போல நான் பேசுறதுக்கு ஒரு சிச்சுவேஷன். இப்ப இந்த 6 பிளைண்ட் மேன்ல என்ன சொல்ல வரேன்னாக்க, 6 பேரும் குருடர்கள், 6 பேரும் யானையை எந்தெந்த இடத்த தொடுறாங்களோ அதுதான் யானைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது, சரிதானே? ஆனா எலிபெண்ட்டை யாருமே முழுமையா சொல்லல. அதுதான் அதே மாதிரிதான் சைபர் கிரைமை யாருமே முழுமையா புரிஞ்சுக்கல. இதை நான் அடிச்சு சொல்லுவேன். அதாவது ஐடி ஆக்ட் வந்து 2000 வந்தது. அப்பவே வந்து 65B வந்துடுது. இந்த 65B எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கு. அதாவது எலக்ட்ரானிக் எவிடன்ஸை எப்படி கொண்டு போறதுன்னு ஒரு சட்டம் வந்தா ஜட்ஜே புரிஞ்சுக்க முடியலைங்க. ஜட்ஜே புரிஞ்சுக்கல. அப்ப என்ன பால் நீ மட்டும் புரிஞ்சுக்கிட்டியா? ஏன்னா நான் வந்து பிராக்டிக்கலா உழுவனுக்கு தானே தெரியும். விசாரணை பண்ண, அதை கொண்டு கோர்ட்ல செஞ்சிருக்கேன். எத்தனை எவிடன்ஸ் கொடுத்துருக்கேன், எத்தனை கிராஸ் பண்ணிருக்கேன். 2004 ஃபர்ஸ்ட் கேஸ் கன்விக்ஷன், ஆல் இண்டியா லெவல்ல ஐடி ஆக்ட்ல கன்விக்ஷன். நான் சொன்னா அங்க டெக்னிக்கல் பர்சன் இருந்தாங்க. நான் சொன்னாக்க அது கர்வத்தில் சொல்றாங்க நினைக்காது என்னுடைய டீம். அதுல போய் மும்பைல போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். அந்த கேஸை பத்தி தான் சொல்ல போறேன், அது பின்னாடி வர்றேன். இப்ப இந்த கதையில வந்து இதை அடிப்படையே புரிஞ்சுங்க. இன்னமும் சைபர் கிரைமா புரிஞ்சுக்கல. சட்டத்தை ஏற்றுறாங்க 2000. 2008 அமெண்ட்மெண்ட் வருது சார். 2008 அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு 66 இயர்ஸ் ஸ்கிராப் பண்ணிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டு, ஏங்க சட்டத்தை ஏற்றினா எவ்வளவு பெரிய வல்லுநர்கள் இருப்பாங்க. அப்படி ஏற்றியுமே ஏன்னா அனுபவிச்சு பண்ணல. என்ன அனுபவிச்சு? மெக்காலே ஐபிசினா ஊரா போய் கேட்டு வந்தாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். என்னுடைய பிரசிடென்ட் மேலே என் பேரை எடுத்துட்டு போயிட்டான். 5ஆவது படிக்கும்போது எடுத்து ஸ்கூல்ல கொண்டு காட்டி, இன்னொன்னு அது ஒன்றும் பெருசு இல்லை, போய் தாத்தா பிரசிடென்ட் மெடல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு.
கொண்டா வச்சுட்டான். அன்னைக்கு பேரனை கேட்டான், இது என்ன தெரியுமா? தெப்ட். இது தெப்டா? தெப்ட் டெஃபினேஷன் அவன் படிச்சானா? இது வந்து நார்மலாவே தெரியுது. ஆனா சைபர் கிரைம்ல ஹேக்கிங்னா என்ன, பிஷிங்னா ஒண்ணும் இல்லை. இந்த வேர்டை பார்த்த உடனே இப்ப என்ன அப்படித்தான் சொல்லுவாங்க சைபர் கிரைமுக்கு. அப்ப மிஸ்டர் விஜயகுமார் யாராவது பாருன்னாரு. நான் என்ன பார்க்கல. நான் வந்து சித்தண்ண சண்முகம் எங்க பேட்ச்ல கொஞ்சம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவன்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் போஸ்டிங் வருது. அதான் ஒரு டிஜிபி கூட சொன்னேன், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்துன்னு தலைவருக்கு சொன்னாங்கல்ல. அதுதான் லீடர்ஷிப். லீடர்ஷிப்னாக்க யாரு வச்சு இந்த வேலையை வாங்கலாம் அப்படி. அப்ப என்ன போடுவாங்க என் பேட்ச் மட்டும்லாம், சைபர் பால் வந்துட்டான். சைபர் பால் வந்துட்டான்னா என்னன்னா, இந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன வந்து கிண்டல் பண்ற மாதிரி தான் பேசினாங்க. யாருக்காவது ஸ்பேஸோட சேர்ந்துருக்கா பேரு? பட்டுக்கோட்டை கல்யாணம் ஒவ்வொரு பேர் இருக்கும். சைபர் பால்னு அது ஆட்டோமேட்டிக்கா வந்தது. இப்ப அதனால என் பேரு சைபர் பால்னு ஆயிட்டுது. அதனால நான் வந்து வெக்கப்படல. அப்பவும் வெக்கப்படல, இப்போ வெக்கப்படல. அடுத்த ஸ்லைடு போப்போம். இப்ப இந்த ஸ்லைடு வந்து எண்ணங்கள் என்னது, இதை கேரிகேச்சரை வரைஞ்சது என் டாக்டர் இல்ல. இதுல என்ன சொல்ல வரேன்னாக்கா, ட்ரெடிஷனல்ல இப்ப 2 இது இருக்கு, சிட்டிசன் நிட்டிசன் சொல்றேன். சிட்டிசன் சொன்னாக்க நீங்க தெரியும் எர்த்ல பிசிக்கலா, நிட்டிசன்னாக்க டிஜிட்டல் யூஸ் பண்றவங்க. இப்ப ஒரு கிரைமை ப்ரிவென்ட் பண்ணணும்னாக்க ட்ரெடிஷனல்ல ஏகப்பட்ட இது இருக்கு. போலீஸ் பெட்ரோலிங் வருது, போலீஸ் வந்து என்கொயரி பண்ணுது, ஒருத்தர் சந்தேகப்பட்டா நைட் ரவுண்ட் வராங்க. நிறைய ப்ரிவென்ஷனுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் வந்து அதை வந்து ஒரு மழையை வந்து ஒரு கிரைமா கம்பேர் பண்ணிக்கிட்டேன். அந்த மழையில வந்து சிட்டிசன் என்ன பண்றாரு, கொடை பிடிக்கிறாரு. கொடை பிடிச்சா ஒருத்தர் கூட அதில் இருக்கலாம், மழையில இருந்து காப்பாற்றலாம். ஆனா நிட்டிசன்ல வந்து ரெயின் கோட் தான் போட்டுக்கணும். இப்ப என்னன்னா, வண்டியை வெஹிக்கிள் கண்டுபிடிச்சாங்க, எனக்கு டிரைவிங்கே தெரிய வேண்டாம், எவனாவது ஓட்டினான்னா நாளை உட்காந்துட்டு போயிடலாம். ஆனா எவனாவது ஓட்டினா நீங்க இமெயில ஓபன் பண்ணீங்கன்னாக்க நீங்க சிக்கல்லாம் மாட்டிடுவீங்க. உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப எனக்கு ஒன்றும் தெரியாம தானே நானே வந்து அப்புறமா தான் கோர்ஸே படித்தேன். இப்போ என்னுடைய பிரசிடென்ட் இருக்காரு மிஸ்டர் விஜயகுமார், 2004 கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி ஈவினிங் காலேஜ் போய் படிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஐபி அட்ரஸ் எப்படி போகுது, பேக்கெட் போகுதுன்னா சொல்லி கொடுத்தவர் மிஸ்டர் விஜயகுமார் தான். இப்போ அவர் 47 வயசு ஆகுது. அப்போ எப்படி இருந்து பார்ப்பாருங்க 2004. அவர் வந்து ஒரு பொறுப்பாக ஒரு போலீஸ்காரர் ஏசி வர்றாருன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுப்பாரு. எனக்கு அப்போ கேட்கறதுக்கு அதான் சொல்றேன், டூ நாட் ஃபீல் ஷை. இப்ப நான் முதல்ல சொன்னேன்ல, முதல்ல கேள்வி வந்து என்ன கேட்டுக்கணும். நான் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நான் ஏன்னு கேள்வி கேட்டா முன்னேற்றம் கரெக்ட். ஏன்னு அடுத்தவங்களை கேட்கிற மொழிய ஏன்னு நம்மளை கேட்டுக்கிறோமா? ஏன் சாப்பிடணும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா சின்ன வயசுல தொப்பை வந்திருக்காது. இப்ப மறைக்க தான் இதை போட்டேன், இதை மறைக்க தான் போட்டேன். தொப்பை என்ன இருந்தாலும் அது என்னதான் போனாலும் அது பிரிய மாட்டேங்குது. அது இப்ப டிஜி மாதிரினா ஆரம்பத்திலேருந்து அவங்க அதே மாதிரி இருந்திருக்காங்க. இப்ப சாப்பிடுறதுன்னா அந்த சுவையை வச்சுதான் சாப்பிட்டா. எதுக்கு சாப்பிடுறோன்னு அப்ப சொல்லி கொடுக்கல போல் இருக்கு பாடங்கள். அதே போலதான் செக்ஸ். நான் வந்து சொல்றேன், இந்த சாவை பத்தியும் பேசாத செக்ஸை பத்தியும் பேசுறாங்க, தப்பான விஷயம். பேசணுங்கிற ஏன்னா நான் 2 டாபிக் பேச போறேன். அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் விமன், அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் விமன்ல என்னன்னா, அதாவது இப்ப நெகம் எல்லாருக்கும் வளருது இல்ல, சின்ன வயசுல வளர்ந்து இப்பவும் வளருது இல்ல, காமமும் அப்படித்தான் எல்லாருக்கும் இருக்கும். மாட்டவன் அயோக்கிய, மாட்டாதவன் நிறைய பேர் இருக்கான். இது வந்து நான் தப்பா சொல்லல. ஏன்னா கேட்டா அதனுடைய அமைப்பே நமக்கு அமைப்பு அப்படித்தான். இது என்னன்னா சின்னதா இருக்கும்போது கிள்ளி எறிஞ்சிடணும். நான் எல்லாரையுமே கேள்வி கேட்பேன், வெக்கப்பட மாட்டேன். நான் சினிமா எல்லாத்தையும் பழக்கம்லாம் உண்டு. அப்போ நான் ஒரு ஹீரோகிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி நடிகைலாம் நடிக்கிறீங்க, அந்த பெட்ரூம் சீன் நடிக்கிறீங்க, எப்படி சார் உணர்ச்சி வரதான் செய்யும்? ஒத்து வந்தால் பெட்ரூம் போவோம், இல்லைன்னா பாத்ரூம் போய்டுவோம். இதை வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு பூனையை கூட நீங்கள் ரூமில் கட்டி அடிச்சிங்கன்னா புளியாயிடும். இப்போ எத்தனை இதில் பார்க்குறீங்க, அவனுடைய உணர்ச்சிகள் வந்து அதுதான் சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வந்துடுதுங்க. மனிதன் எந்த மனிதனும் நல்லவனும் கிடையாது, கெட்டவன் கிடையாது. எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் கெட்டவங்க. ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிரைம் பண்ணுவாங்க. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அபண்டண்டா கிடைக்குது. நான் நேற்று இது படிக்கிறதுக்காக ஓப்பன் பண்றேன், அது ஐயோ அது வந்த அந்த ஆபாச படங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம எதுவும் இவ்வளவு தூரம் நான் தத்துவம் பேச முடியாது. நான் அதுக்காக எல்லாரும் அந்த மாதிரி எல்லாருக்கும் மனசை கட்டுப்படுத்தலாம். இப்ப தாயி, அதாவது பெண்கள்னா எல்லாம் ஒண்ணுதான். தாயி தங்கையெல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறீங்க, மற்றவங்கள தானே தப்பா பாக்குறீங்க.
நான் அதையும் மார்பிங் பார்த்துருவேன். நீங்க ஒரு அழகான பொண்ணு வருதுன்னா அது மார்பிங்னு நினைச்சுவேன். அப்ப உங்களுக்கு உணர்ச்சிகள் அப்படிதான் நம்ம கட்டுப்படுத்திக்கணும். ஏன்னா அது நமக்கு வந்து இதை வந்து மறைக்காதீங்க. அதுக்கு தான் என்ன அந்த அஃபென்சிவ் செகண்ட் சொல்லும்போது சொல்ல வரேன். இதுல என்ன இந்த இதுல என்ன சொல்ல வரேன்னாக்கா, இன்னொரு விஷயம், நான் கோர்வையா பேச மாட்டேன். ஆனா கோர்வை இருக்காது. கம்ப்யூட்டர் மாதிரி. கம்ப்யூட்டர் வந்து உண்மையை தான் பேசும். நான் இது சொல்ல படிக்காத மாதிரி சிவாஜி கணேசன் மாதிரின்னு சொல்லுவேன். உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை உதட்டில் மறைக்க கபடம் தெரியாது. அது எப்படி சொல்ல. ஆனா என்னையா இப்படி போறாரு அப்படி போறாருன்னா அப்படிதான் போக முடியும். என் சண்டை கூட சொல்லுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாம் பேசக்கூடாதுப்பா, உணர்ச்சி பூர்வமா தான் பேசணும். இப்ப இந்த இதுல என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, யாருமே சைபர் கிரைமா புரிஞ்சுக்கல. அவர் ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் கூட சொல்லுவேன், ஆமாப்பா எல்லாம் புரிஞ்சுக்கல. ஏன்னா இப்ப வந்து ஆக்டா அவ்வளவு தப்பு இருக்குங்க. இந்த 65B வந்து இப்ப மாத்தினாங்க, 63 வந்து 2 செக்ஷன் குறைஞ்ச வழி 2 கொம்பு வச்சுட்டாங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா, எக்ஸ்பர்ட்டோட சர்டிஃபிகேட் வேணும், அப்புறம் கேஷ் வேல்யூ எடுக்கணும். என்ன அது எவிடன்ஸை கொடுக்க சொன்னா, அந்த காலத்துல எப்படி இருந்தது, ஒரு விக்டிம் போனாக்க ஏட்டையாட்ட போய் சொல்லுவான், வாயால சொல்லுவான், ஏட்டையாக்கு வந்து எழுதுவாரு, கம்ப்ளைண்ட் ஆயிடும். இப்ப முடியுதா? பெரிய அந்த பிக்கில இருக்காரு மிஸ்டர் ராஜாராமன், அவரு பெரிய, அவருக்கு ஒரு இதாயிடுச்சு கம்ப்ளைண்ட். என்ன பாலு சார் கம்ப்ளைண்ட் என்னாலே பண்ண முடியல, காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுருக்காங்க. இது யார் கேட்கறது? யாருமே. இப்ப நீங்க வந்து இப்ப எனக்கு அவர் மிஸ்டர் சம்பத்தை வந்து இந்த இதை எடுத்துட்டு செஞ்சார் பாருங்க. இப்ப எங்க சொசைட்டியும் அதுவும் எங்க சொசைட்டில ஒன்றும் கிடையாது. அதை வந்து இணைந்து போடுறாருன்னா, இப்ப இதை போல இப்ப பாருங்க, ஒவ்வொரு நான் இப்ப உங்களுக்கு ரிக்வஸ்டா வைக்கிறேன். இப்ப நீங்க சென்னையில மட்டும் பண்ண வேண்டாம், மற்ற இடத்துலயும் பண்ணீங்கன்னாக்க IOIல யாருமே ஏமாறல. அந்த வர்ச்சுவல் பெக்கர் ரிக்வஸ்ட்டுக்கு IOI காரெல்லாம் செருப்பால் அடிச்சான்னு சொல்லணும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்க உங்க பீரியட்ல இப்ப அது எல்லா இடத்துலயும் நடத்தலாம். புரியுதா உங்களுக்கு? நாங்க வந்து நாங்களே நானும் ஒரு IOI மெம்பர் தானே, வந்துடுறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த அவேர்னஸ் இப்ப 200 பேர் அட்டன் பண்றீங்க. இந்த 200 பேர் இல்லாம லைவ்லயும் போட்டிருக்காங்க. நீங்க 200 பேர் 10 பேருக்கு சொன்னீங்கன்னாக்கா, ஏன்னா என்னதான் சொன்னாலும் சரிங்க ஏமாந்துடுறாங்க, கூட இருக்கிறவங்களே ஏமாந்துடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி பேசுறான், இனிமையா பேசுறான். அதாவது இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம வந்து மிஷின்ல நான் இப்ப வந்து வேலை தேடி இருக்கேன்னு வச்சுக்கிறேன், அந்த மாதிரி மெயில் தான் வரும். அப்ப நம்ம மனிதனுக்கு மட்டுங்க இது கிடையாது, முன்னாடியே திங்க் பண்ணுவாங்க. இப்ப பாலுன்னா பாலு அயோக்கிய, அது அந்த அதுலயே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா எப்படி இருக்கும்? அது அதுதான் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. எந்த மைண்ட்ல எதுவும் இல்லாம போனாதான் நமக்கு தெரியும் அது வரும். இப்ப அதனால நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போப்போம். இப்ப இந்த சர்டன் மெசேஜ் போட்டிருக்கேன். இந்த மெசேஜ் என் கண்ணுக்கு தெரியல, நான் தான் போட்டேன், இது கண்ணுக்கு தெரியல. அது என்ன நான் பண்ண மிஸ்டேக் தான் இல்ல என்னுடைய இதுல நீங்க அதை நான் கிட்ட இல்ல இருந்தாலும் இங்க இது என்னோட மைக்கில் இருக்கட, அதை நீ படிப்பா, ஒரு அதை படி, நீயே படி. நீங்க மைக்கை வச்சுட்டு பேசுங்க சார். இந்த ஒரு மைக்கை கொடுங்க அவருக்கு. அதாவது என்னன்னா, என்னுடைய அனுபவத்துல இதெல்லாம் என்ன எவ்வளவு டைம் இருக்குமோ அதை சொல்லிடலான்ட்டு. அதாவது நான் என்னுடைய இதுல விசிட்டிங் கார்டோட பிவேர் ஆஃப் டிஜிட்டல் கம்யூனிகேஷன், பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு போறீங்களா ஒரு வீட்லயா, இனிமே பிவேர் ஆஃப் வாங்க சார் படிங்க. நம்ம அந்த ஒரு வெரி குட். அது பொருள் தான். டிஜிட்டல் இஸ் டூப்ளிகேட் அண்ட் டேஞ்சரஸ். டிஜிட்டல்னா டூப்ளிகேட் தான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஒரிஜினலே கிடையாது சார். நான் மும்பையில போய் ஒரு மீட்டிங் அப்பெல்லாம் எந்த மீட்டிங் வந்தாலும் மிஸ்டர் நட்ராஜ் சார் அனுப்பிச்சிருவாரு. 15 நாள் போயிருந்தேன், சைபர் சோல்ஜர் நடந்தது. அப்ப வந்து ஃபாரன்சிக் குருன்னு ஒரு இது நடத்துறாரு. கார்டை வாங்கி உடனே டூப்ளிகேட் பண்ணிட்டாருங்க. இப்ப சொன்னாரு, இந்த 2 கார்டுல எது ஒரிஜினல் கேட்டாரு. எல்லாரும் பேசாம இருந்தாங்க. நான் எழுந்திரிச்சேன், யார் ஒரிஜினல் கார்டு ஹோல்டரோ அவன் எதை வச்சிருந்தாலும் அதுதான் ஒரிஜினல். இப்ப என்னுடைய வீட்டு சாவியை நான் தொலைச்சிட்டேன். இல்ல ஒரு டெனட் இருக்கா, அவன் ஒரிஜினல் கீ எடுத்துட்டே போயிட்டான், வெக்கேட் பண்ணிட்டான், எல்லாம் வந்துட்டான், கீ எடுத்துட்டு போயிட்டான். நான் ஒரு டூப்ளிகேட் கேட்பேன், என்கிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் கீ, உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் கீ, வெக்கேட் பண்றேன். யார் ஓனர்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? யார் உண்மையான ஓனரோ அவன் வச்சிருக்கீங்க, அதுதான். அந்த மாதிரி தான் கொண்டு போகணும். எல்லாமே வந்து டூப்ளிகேட் தான். அப்புறம் என்ன சொல்றதுன்னா, டிஜிட்டல் இஸ் டேஞ்சரஸ் டு டச் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியை போய் யாராவது யூஸ் பண்ணீங்களா, தொடுறீங்களா? தொட மாட்டீங்க. டிஜிட்டலை யூஸ் பண்ணுங்க, ஆனா ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க.
எப்ப ரெஸ்பாண்ட் பண்ணணும்? வெரிஃபை பண்ணிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் வந்து எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாருங்க. ஒரு ஏங்கிற லெட்டரை தெரியறதுக்கு 8 பிட்டு தேவை. 00 எனக்கு சார் டைம் வந்தோன்னு சொல்லிடுது. 8 லெட்டர் கேக்குது பாருங்க. அடுத்தது அப்புறம் ஹியூமன் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. ஓடிபியை ஷேர் பண்ணாதன்னு கீழே வரும் மெசேஜ், படிக்க மாட்டோம், உடனே ஷேர் பண்ணிடுவோம். ஃபுல்லா படிக்கிறது இல்லை, லிசனிங்கே கிடையாது. அப்புறம் நமக்கு எதுவும் நடக்காதுங்கிறது. அப்புறம் வந்து விக்டிம்ஸ் நல்லா இது பண்ணப்பா. விக்டிம் ஹேஸ் டு எக்ஸ்போஸ் சைபர் கிரைம். என்னன்னா உங்களுக்கு யூ ஆர் தி விக்டிம்னாக்க அது கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இட் இஸ் ஏ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ எனக்கு நிறைய ஃபோன் வரும், சார் மொபைல் ஃபோனை மிஸ் பண்ணிட்டு தான் போவாங்க, என்ன செய்யணும் கம்ப்ளைண்ட் பண்ணுப்பா அப்படின்னு. இப்போ வந்து CIR டேட்டா பேஸ் வந்துட்டு நான் சர்வீஸில் இருக்கும்போது சொன்னேன் ஸ்டோலன் மொபைல் டேட்டா பேஸ்ன்னு போடுங்கண்ணே. ஏன்னா எல்லாத்தையும் இவன் பெருமையாக பேசிட்டு இருக்கான், நான் நடந்தது தான் சொல்கிறேன், பொய் சொல்லல. 2005 இப்போ அது இருக்கு CIR. இப்போ சஞ்சார் சாத்தின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில், கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர். இதில் நீங்கள் தொலைச்ச பிறகு அதில் போட்டிங்கன்னாக்க IMEI நம்பரை அது பிளாக் பண்ணி வச்சிடும், அது அவன் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். அதாவது நீங்கள் படித்து பாருங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா எக்ஸ்போஸ் சைபர். அப்போ அந்த மொபைல் சொல்கிறான்ல அவன் சொல்லுவான், சார் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், போலீஸ் கண்டுபிடிப்பாங்களா? கண்டுபிடிக்கிறது அவங்க வேலை, உன் வேலை என்னையா? நீ கொடுக்கலன்னு சொன்னா இந்த கம்ப்யூட்டரை வச்சு யாராவது ஒரு பெண்ணுக்கு தப்பான மெசேஜோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னா உன்னை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு பேப்பர்ல நாளைக்கு உன் போட்டோ வந்துடும். ஏன்னா நீ தப்பு செய்யல, வீட்டில் நான் எல்லாம் இருப்பேன், எனக்கு கம்ப்ளைண்ட் வந்து டக்குன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவேன். அப்ப எக்ஸ்போஸ் அஸ் எ கிரைம், அது இட் இஸ் எ சோஷியல். என்ன சொல்றாங்கன்னாக்கா கம்ப்ளைண்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, லேடிஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பேங்க் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டைம் முடிஞ்சு போச்சா இருக்கா? அதனால இப்ப என்ன இதுக்கு நான் என்ன சொல்றதுனாக்க ஈவன் பேங்க்ல கூட, பேங்க்ல நான் பேசியிருக்கேன், ஸ்டேட் பேங்க்ல ஒரு இது நடக்கும் போது சொன்னேன், சார் உங்க கஸ்டமர் 100 பேர் ஏமாந்துருக்கான், உங்களை மாதிரியே ஒருத்தன் மார்வேஷம் போட்டு வந்திருக்கான் ஃபிஷிங். இப்ப நீங்க என்ன செய்யணும் சார்? உங்களை நம்பி தானே சார் கஸ்டமர் இருக்காங்க. 100 பேருக்கு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கண்ணா. நோ நாங்க பண்ண மாட்டோம். அப்ப SBI வந்து நான் சாரி பேங்க் பேர சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு பேங்க்னு வச்சுக்கிடுங்க, அது வேற எல்லாம் இதுல போயிட்டு இருக்கு. இதுதான் பாருங்க, எல்லாம் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொன்ன எல்லாம் CCTV பாருங்க என்னன்னு. அப்ப வார்த்தை எவ்வளவு இதா விடன்னு பாருங்க. அதனால ஏதோ ஒரு பேங்க்னு வச்சுக்கிடுங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த கருத்து தான், கம்ப்ளைண்ட் கொடுக்கன்ற. எல்லா பேங்க் என்ன சொல்றாங்கன்னாங்க, சார் அது மாதிரி சொன்னா எங்க இதுல ஏதோ செக்யூரிட்டி வீக்னஸ் நினைச்சிருவாங்க, அப்ப இவங்க சொல்றாங்க அது தப்பு. அப்ப என்ன சொல்லணும், இது சட்டமே வரணும். நீங்க எல்லாரும் சார்பா ஏங்க பணத்தை நான் வீட்லயே வச்சிருக்கலாம், உங்க எதுக்குங்க பேங்க்ல கொண்டாந்து போட்டேன், சேஃபா இருக்குன்னு தானே போட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க, OTP ஷேர் பண்ணிட்டீங்களா, கால் மேல கால் போட்டுக்கிட்டு என் OTP நான் வேணும்னா ஷேர் பண்ணுவேன். எனக்கு நீ அந்த நாலேஜை கொடுக்கலையா, நீ டிஜிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ண, நீ இதை வச்சு சம்பாதிக்கிறியா இல்லையா? சம்பாதிக்கிறீல நீ. அப்ப என்ன செய்யணும், என்ன வந்து எக்யூப் பண்ணணும், நான் வந்து ஷேர் பண்ண. எப்ப அந்த ஃபயர்ல மார்க் ட்ரில் வைக்கிறாங்களா அது வைங்க. அப்ப நான் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு ஒரு பேங்கை கூப்பிட்டேன், சார் நீங்க என்ன 30ஆம் தேதி வைக்கிறீங்களா? சார் 30/1 எப்போ வரும், உங்கள்கிட்ட கஸ்டமர் தான் வரும், கஸ்டமரே காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க, அப்புறம் என்ன சார் நீங்க இதை போய் சொல்றீங்கன்னா? கஸ்டமருக்கு அவேர்னஸ் பண்ணுங்க சார், ஒரு கஸ்டமருக்கு திரும்ப திரும்ப கொடுங்க. அப்ப அவங்க வந்து யாருமே ஏமாறக்கூடாது, அந்த லெவல்ல வரணும். அதனால நீங்க வந்து உங்களுடைய இப்ப இந்த மெசேஜ் எதுக்கு சொல்றேன்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்க ஹெசிடேட்டே பண்ணாதீங்க. உங்களுக்கு நிவாரணம் கிடைக்குதோ இல்லையோ, இப்ப அங்க ஒரு பள்ளம் இருக்குன்னு சொன்னா நீங்க பார்த்துட்டு காரை திருப்பி வந்துட்டீங்க, எதுக்கு ஒரு கார் போகுது, அங்க பாதை கிடையாது சார், திரும்ப போங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? இல்ல நான் பட்ட கண்பா அவனு கஷ்டப்படட்டுன்னு விட்டுருவீங்களா? அப்ப என்ன செய்யணும்னாக்க நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து இப்ப என்னன்னா எந்த சைபர் கிரைமோ அக்யூஸ்டா பிடிக்க முடியாது. ஏன்னா டிஜிட்டலை வந்து நம்ம உலகம் பூரா கொண்டு வந்துட்டோம். டிஜிட்டல் சொன்னாலே குளோபல் போலீஸ் இருக்கா, குளோபல் அக்யூஸ்ட் தான் இருக்கான், கிரிமினல் தான் குளோபல் இருக்கான். நம்ம விக்டிம் என்ன பண்றான், ஜூரிஸ்டிக்ஷனை பார்த்துக்கிட்டு அங்க போறதா. இப்ப நான் சர்வீஸ்ல இருக்கும்போது 2 போலீஸ் ஸ்டேஷன் தான் இப்ப டிஸ்ட்ரிக்ட்ல வந்துருச்சு. நான் என்ன சொல்றதுன்னா, ஏமாந்தவன் தான் ஏன் ஜூரிஸ்டிக்ஷனு, ஏமாந்தவன் நைஜீரியா, FIR போடுங்க சார்னு சொல்றேன். நான் இதை வந்து கோர்ட்ல தான் போட போறேன். இவங்க CSR கொடுக்க நான் என்ன சொல்றேன், அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நிறைய கேஸ் ஆனா லாண்ட் ஆர்டர் சரியில்லைம்பாங்க. லாண்ட் ஆர்டர்னா இங்கே உள்ளவன் இல்லை, நைஜீரியால வந்து ஏமாந்தவன் யாழ். இப்ப என்ன செய்யறானோ கிரிமினல்லாம், இப்ப இங்க FIR போட மாட்டேங்கிறாங்க,
இந்த ஸ்டேட்ல. நான் இதை சொன்னேன்னா இது வேற ஆயிடும். எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறாங்க, சிஎஸ்ஆரும் தர மாட்டேங்கிறாங்க. இதுதான் வசதியான இடம், நம்ம தொடர்ந்து கிரைம் பண்ணலாம். அப்ப என்னன்னாக்க இந்த ஐஓஏ வந்து அது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கணும். நாங்க சைபர் சொசைட்டி கேஸ் போட தான் போறோம். ஏன்னா இதெல்லாம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இப்ப என்னன்னா அவன் நினைக்கிறாங்க கிரிமினல் இந்த எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, சிஎஸ்ஆருக்கு அலைவாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்து என்னங்க பண்றது கம்யூனிட்டி, அது உங்களுக்கு தெரியும். அதனால எஃப்ஐஆர் போட்டு எவ்வளவு தூரம் போயிட்டு ஒரு தடவை ஃபாரின்ல போய் பிடிச்சிட்டு வரணும். இப்போ என்ன ஐஜிட்ட கூட அன்னைக்கு பேசினேன், பிடிக்கிறான்னு சொல்றாங்க. நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. இது பத்தாது, அவனுக்கு என்னன்னா அக்யூஸ்ட வந்து நெருங்க முடியாதுன்னு நினைக்கிறான், நெருப்பு மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன பண்றான், எந்த கிரைமா இருந்தாலும் முதல்ல 100 பேருக்கு அனுப்புறான். எவ்வளவு மாங்கா மடைய இப்படிதான் சொல்லணும், அப்பதான் அந்த ரோசம் வரும். எவ்வாறு நான் ஒரு நைஜீரியன் அரெஸ்ட் பண்ணேன். அப்ப அவன் என்ன சொன்னான், சார் எனக்கு தொழிலே தான், தொழிலே ஏமாத்துறது தான். யாரை ஏமாத்தின? ஃபூலிஷ் கிரீடி பீப்புள் தான். இந்த 2 வார்த்தை அவன் சொன்ன வார்த்தை தான். எதுதான் சார் ஏமாத்துறேன் அப்படின்னா. அப்ப மனிதனுக்கு வந்து என்னன்னாக்க இதுல எதுக்கு சொல்ல வரேன்னா, மற்ற கிரைம்னா ட்ரெடிஷனல் கிரைம்னா எப்படி இது பண்ணுவாங்க. இந்த சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல போட்டேன்ல, நீங்க தான் காப்பாத்திக்கணும், உங்களை நீங்க தான் காப்பாத்திக்கணும். கம்ப்யூட்டர் நான் என்ன சொல்றேன், முத ஹிஸ்டரியில மனிதனுடைய கம்யூனிகேஷன் எப்படி ஆரம்பிச்சது? சைகை தானே. இப்போவும் சைகையில தான் இருக்கு. ஆனா என்ன பண்றோம், அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம். யாருக்கு? கம்ப்யூட்டருக்கும் இன்டர்நெட்டுக்கும். இப்ப கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்டும் மனிதன் சார்பா பண்ணுது. ஐயா அது தப்பே பண்ண மாட்டேங்குது, அதையும் தப்பு பண்ண வைக்கிறது யாரு? இப்ப எப்படின்னா பாதுகாப்புன்னு சொல்லி நான் 2004 ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன் சொல்றேன்ல, சுகாஸ் கட்டி கேஸ், அது சொல்லலாம், நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க. சுகாஸ் கட்டி கேஸ்ன்னு கூகுள்ல போட்டா ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன் யூனிஃபார்மோட வருவேன். இதுல என்னன்னாக்க எந்த அக்யூஸ்ட் எந்த சிஸ்டத்துல போனா அந்த ஐபி அட்ரஸ் வந்துருது. இப்ப நான் பிறந்த உடனே எனக்கு பேர் வச்சாங்க, அதான் ஐபி அட்ரஸ், பாலுங்கிறது தான் ஐபி அட்ரஸ். இப்ப நான் எனக்கு பேரே வைக்கல வச்சுங்க, எப்படி நீங்க சார்ஜ் ஷீட் போடுவீங்க? நான் ஒரு குற்றம் பண்ணேன்னு வச்சுங்க, ஒருத்தர் வந்தாரு போனாரு வந்தார், எனக்குன்னு ஒரு பேர் வச்சாதானே. அப்ப அதே போல எல்லாத்துக்கும் ஐபி அட்ரஸ் தான் முக்கியம். இப்ப என்ன பண்றாங்கன்னா பிரைவேசின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து நான் போய் மும்பைல போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். அப்ப கூட ஒரு இதான் இருந்தல, அதுல பாதிக்கப்பட்டாங்க 3 பேர் தான் வருது. 3 பேர் யாரு? அந்த விக்டிம் கேர்ளு, பேரண்ட்ஸ் தான். வேற எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, ஏன்னா பட்டதாரி அப்படின்னு ஒரு நியூஸ். அந்த நியூஸை படிச்சு பார்த்து ஆனந்தம் அடைகிறேன். என்னங்க ஆனந்தம்? என்ன ஆனந்தம்? உங்களுடைய அக்கா தங்கச்சி சேர்ந்து ஆனந்தப்படுவியா? இப்ப இதை போய் நான் போய் மும்பையில போய் 1 வாரம் ஆச்சு. ஏன்னா இப்ப பிளைட்ல போக முடியாது, ஏசி இல்லாம ட்ரெயின்ல தான் போனோம். போய் அங்க மும்பை போலீஸை வச்சு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணா முத கேள்வி கேட்கறான், சார் இந்த கேஸுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் வருவீங்களா? அவன் எப்படி ப்ரோசிங் செட்டில் இருந்து பண்ண எப்படி? இப்ப இந்த இதுல என்னன்னா டைம் என்னது இருக்கா? சரி. இதுல என்னன்னாக்க இந்த ஒரு கேஸை எதுக்கு திரும்ப நான் எப்போதும் சொல்றது, ஃபர்ஸ்ட் கேஸ் நான் கிரெடிட் எடுத்து இன்னும் ஒன்றும் நான் எதுவும் பண்ண போறதில்லை. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த விக்டிம் கேர்ள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி பேச முடியுமா? சைபர் செல்ல ஒரு லேடி வந்துட்டாலே பிரஸ்காரங்க பூரா என் ரூம்ல தான் உட்காந்துருப்பாங்க, ஏன்னா சுட நியூஸ் கொடுப்பாருன்ட்டு. இப்ப அந்த லேடி வர்றேன்னா இப்ப நான் என்ன பண்ணுவேன், கமிஷன்ட்ட பர்மிஷன் வேணும், நான் அனுப்பிச்சிருவேன். அனுப்பிச்சிட்டு உடனே என்ன பண்ணுவேன், அந்த கரிகாயெல்லாம் அறிஞ்சு வைக்கிற மாதிரி உடனே போட்டு மெசேஜ் கொடுத்துருவேன். ஏன்னா எப்படியும் டிஜி அவரு பர்மிஷன் கொடுக்க தான் போறாரு. இன்டர்நெட் டயத்துல ஆக்ட் பண்ணுவேன். அந்த கேஸ்ல 2 மாசத்துல சார்ஜ் ஷீட் போட்டு 6 மாசத்துல கன்விக்ஷன் வாங்கி அப்பீல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து இதை வந்து அதிகாரி சொல்லக்கூடாது, யாரு விசாரணை பண்றாங்களோ அவங்க எடுத்துக்கணும். கமிஷனை போய் ஒன்று கேட்டு கமிஷனர் வந்து சப்போர்ட் பண்ணாரு. இந்த கேஸ்ல வந்து ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் அப்ளை பண்றதுக்கு பண்ணாரு, மற்ற எல்லாம் பண்ணாரு, மும்பை போறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. பட் என்ன காரணம்னாக்க இண்டிவிஜுவலுக்கு இருக்கணுங்க. அதுதான் சொன்னேன், பிறவி பயன், பிறந்தோம் வளர்ந்தோம் போனோம்னாக்க என்னத்துக்கு வந்தீங்க நீங்க? இதுல சொல்லிக்கிறேன், நான் போறதுக்குள்ள எத்தனை ஊரை பார்த்துன்னீங்க, எவ்வளவு தின்னு பார்த்துன்னீங்க, எத்தனை பேரை, இதெல்லாம் இதுக்காக வந்தீங்க நீங்க வந்து அதுக்கு தான் நான் சொன்னேன், இது மனிதர்களா பிறந்தா நீ மனிதனாக இருங்க, இல்லைன்னாக்க அது வந்து இப்ப எனக்கு வந்து நான் எப்போதுமே அதை பத்தி நினைக்க மாட்டேன். அந்த கேஸை எப்படி பண்ணணும்னு தான் பண்ணேன்.
அதில் வந்து அட்வொகேட் பிபிலாம் வேலை தெரிஞ்சவங்க தான் இருந்தால் கூட நான் வந்து ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் கோதண்டராமன் இருந்தார். அவர் வந்து நல்ல டிராஃப்டிங் இங்கிலீஷ் நல்லா பண்ணுவார். சைபர் கிரைம் பற்றி தெரியாது, ஆனால் நம்ம சொன்னது கேட்கணும்ல. இப்போ நான் வந்து செய்வேன்னு ஏடிஜிபி மிஸ்டர் ராமநாதன் கூப்பிட்டாருன்னா அவங்களுக்கு இருக்கிற பேச்சறிக்கை இவன் என்னடா ஒரு ஏடிஎஸ்பி பேசுகிறான், அப்போ ஏசி தானே நினைக்கல. அப்போ அவர் சொல்லி போட்ட அவர் நாம் சொன்னபடி செய்வார் மிஸ்டர் கோதண்டராமன். நல்லதுதான், சொன்னபடி செய்வார், எதுவும் இது இல்லை, சொன்னபடி செஞ்சாரு. அப்ப கேஸ் கன்விஷன் ஆச்சு, அப்பீல் கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த கேஸை நடத்தின நப்பினைன்னு இப்ப சுப்ரீம் கோர்ட்ல பெரிய லாயர் இன்னமும் கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கேன். இப்ப அவரு இங்க அந்த கேஸ்லாம் அப்பெல்லாம் வந்து ஏதாவது லேபுக்கு போனா ஹைதராபாத் போனோம், அது இப்போ கிருஷ்ணா. இப்போவும் நான் ஆல் இண்டியா லெவலில் கான்டாக்ட் வச்சுருக்கேன். இது எனக்கு ஏதாவது யூஸ் ஆகுதா? நான் தான் சொல்லேன், நான் வந்து அட்வொகேட்டும் கிடையாது, நான் வந்து இப்போ சர்விங் போலீஸ் ஆகும். ஆனால் வந்து நான் வந்து எமனோட வாகனம் குறுக்க போகுதுன்னு வச்சுக்க, அது இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காது, தன்னை பற்றி தெரியாது, பஸ் வந்து அடிச்சிருப்போம். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எமனோட வாகனம் மாதிரி இருக்கக்கூடாது. அது நேராக சொன்னால் கொஞ்சம் மரியாதை குறைவாக இருக்கும் எல்லாருக்குமே. அப்ப ஒன்று நடந்தா நீங்க எனக்கு ஆச்சுன்னு இது பண்ண எல்லாருக்கும் இது என்னன்னு கேட்டு ஒரு பண்ணணும், பண்ணதான் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு நாளைக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கல ஒன்றும் பண்ணலைன்னாக்கா அது அடுத்தவங்களுக்கும் வரும். அதனால அதை செய்க. இப்போ விக்டிம் அது எல்லாம் விட்டோமா, அது பெருசு படுத்துப்பா, எல்லாம் எதுவும் சொல்லியாச்சா? கீழே போங்க. அது பாருங்க அக்யூஸ். இது வந்து அடுத்த கேஸ் வந்தா சுகாஸ் கட்டி கேஸ் வந்தா, இதுதான் என்னுடைய கேஸ், சுகாஸ் கட்டி வர்சஸ் தமிழ்நாடு. இதை போய் பார்த்தீங்க எல்லாருங்க. ஏற்கனவே சொல்ற விக்டிம் போர்ட்லி கிவன் த கம்ப்ளைண்ட். பாருங்க, அந்த லேடியை வந்து இன்கேமரா ப்ரொசீடிங் தான். என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? நீ கேரக்டர் மோசம், நீ 4 பேர்ட்ட என்னென்னமோ கேட்டாங்க, பயப்படவே இல்லை, நல்லா ஆன்சர் பண்ணாமல. இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் பாருங்க, அது ஒண்ணு. அப்புறம் விக்டிம் பேரண்ட்ஸ் அக்யூஸ்ட் இஸ் காலேஜ் மேட். இதுதான் சொல்றேன், கூட இருந்து குழிவர் சொன்னேன்ல. இந்த இது நடந்த உடனே நான் சொல்றேன், இந்த ஐபி அட்ரஸ் வச்சுட்டு நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து இந்த மெயில போட்டது மும்பைல இருந்தா போட்டிருக்காங்க. மும்பைல யாராவது உங்களுக்கு வேண்டாதவன் இருக்கான்? இல்லை சார், வேண்டியவன் தான் சார் இருக்காங்க. வேண்டியவன் இருக்கானா? அவன் தான் கூட இருந்தவன். என்னன்னா 2 பேரும் எம்பி. அந்த கதையை கொஞ்சம் சொல்லிடுறேன். மும்பையில் எம்பிஏ 2 பேரும் படிச்சிருக்காங்க 4 வருஷம். அப்போ என்ன செய்யறா, அவன் என்ன பண்ணியிருக்கான், எப்போ படாலும் இந்த டீ காஃபிஸ்னா இவன் தான் முந்திரி கொட்டை மாதிரி போய் செலவு பண்ணுவான். எல்லாத்தையும் வாங்கி கொடு, இதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னு இவன் நினச்சிக்கிட்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சிட்டான். வேற ஒன்றும் தப்பு இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டான். கடைசியில் கேட்குறான் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு. இவன் வந்து இல்லை நான் பேரண்ட்ஸ் பார்த்தவங்க நான் வந்து ஃப்ரெண்டாக தான் பழகிறேன்ட்டு விட்டான். அப்போ வந்து மனிதன் மட்டும் பாருங்க, அவன் முகத்தறியா அப்போ காட்டல. ஓகே கூல் கூல்னு சொல்லிட்டு இப்போ மனசுல வச்சிருக்கான். என்கிட்ட பேசும்போது சொல்கிறான், எல்லாம் வாங்கி தின்னாங்க, தின்னு விட்டு இப்போ இங்கே டாட்டா காமிச்சிட்டு போகிறான், இவ்வளோ விடக்கூடாது அப்படின்னு இவ பேர்லயே ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி இவ கால் கேள்வி போட்டு ஒரு குரூப்ல, மோசமான குரூப், அதை பார்த்தோன்னா அந்த இது மாதிரி வட்ட விடும்ல, தேனீக்கள் பூ இது பண்ற மாதிரி, அதுல வேலைமான கிட்ட பென்னு இருக்காங்கல்ல, வேலைமான அது மெசேஜ் போயிட்டே இருக்கு. ஏன்னா ஃப்ரீயா இது வேற ஃப்ரீயா கிடைக்குதுன்னு போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஹராஸ்மெண்ட். இவனுக்கு என்ன மெயில போட்டான், அந்த குரூப்ல போட்டான், அதுவும் வந்து ப்ரௌசிங் சென்டர்ல போட்டான். ப்ரௌசிங் சென்டர்ல பேரை மாற்றி போட்டான். இது என்ன பியூட்டினா, இந்த ப்ரௌசிங் சென்டர்காரன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க. நான் தான் சொல்றேன், ஹெல்மெட் போடுறது யாருக்குங்க? உங்களுக்கு தானே. இதுக்கு ஒரு சட்டம் தேவையா? சட்டமே வந்துடுது, அப்படின்னா அதுக்கும் போலீஸ்காரன் நின்றுக்கிட்டு போடு போடு போடுன்னு சொல்லணும். எதுக்குங்க அது? இப்போ அந்த ப்ரௌசிங் சென்டர்காரன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணான். இல்லாட்டி அந்த எனக்கு லிங்க் கிடைச்சிருக்காது. அப்போவும் கேட்டிருக்கான், இன்னும் அது ஒரு லேடி பேர் இல்லை நியூமராலஜின்னு சொல்லியிருக்கான். அது எனக்கு அந்த லீடு கிடைச்சதுனால கரெக்டாக இவன் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அந்த கையெழுத்து போட்டது எல்லாரும் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதில் நான் சம்மனை தாங்க அனுப்புகிறேன், அவன் இங்கேருந்து ஃப்ளைட்டில் வர்றாங்க, இங்கே சம்மன். ஏன்னா நான் 30 கம்ப்யூட்டரை வந்து லோன் போட்டு வாங்கினேன். எவ்வளவு ஏன் ப்ரௌசிங் சென்டர் அவன் யூஸ் பண்ணல, எவனுமே இங்கே வந்து கிரைம் பண்ண. அப்போ இந்த மனப்பான்மை வேணுமா வேண்டாமா? கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸே எல்லாம் செய்யணும், போலீஸ் என்னங்க செய்யும்? அப்போ அந்த விட்னஸ் எனக்கு ப்ரௌசிங் சென்டர்காரன் கொடுத்த கண்டிஷன் இது. அப்புறம் இந்த கேஸில் வந்து நான் விஜயசங்கர் இருந்தார் பெங்களூரில், அவர் அப்போ இங்கே இருந்தார். அவர் இஸ் அன் எக்ஸ்பர்ட். நம்ம பிடி போலீஸ் எல்லாம் கிளாஸ்லாம் எடுத்திருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்கோம். நான் எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டுப்பேன். எனக்கு என்னென்னா, எனக்கு எல்லாம் தெரியும்ல, எனக்கு கூட இருக்க எல்லாரும் தெரிஞ்சவங்க, எல்லா விஷயம் தெரியும். அதுதான் எங்கண்ணா நண்பர்களை சொல்லு ஒன்றை சொல்லுங்கிறாங்கல்ல, நான் எல்லாரோடும் வச்சுப்பேன். ஒரு கேஸ் வந்தா பல பேர்ட்ட கேட்பேன், எத்தனை பேர்ட்ட கேட்டாலும் நான் தான் முடிவு எடுப்பேன்னு வச்சுங்க. அவங்க சன்னு சொல்லலாம், நீ என்னத்தை கேட்டா ஏப்பா கேட்கறது கேட்பேன், முடிவு எடுக்கிறது அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா ஏதாவது வந்தா நான் தானேங்க பதில் சொல்ல போறேன். இப்ப பிரசிடென்டே இருக்காங்க, 1000 பேர் சொன்னாலும் அவர் தான் முடிவு எடுக்கணும். இப்ப ஏதாவது நல்லது கேட்டேன்னா பிரசிடென்ட் தான் சொல்லுவாங்க.
புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி நான் சொல்றது அப்ப இது பண்ணது. அப்புறம் அவங்க ஒரு காயம் எப்படி கன்விஷன் இப்போ ப்ராசிக்யூட்டர் போட்டது. அப்புறம் ஜட்ஜு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவரு நான் அந்த சார்ஜ் ஷீட் போட்டேன்னா நீங்க அதை நான் சொல்றது அவரு எனக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கொடுத்தாங்க 2002. அப்ப இந்த சார்ஜ் ஷீட்டை படிச்சு பார்த்துட்டு சொல்றாரு, பாலு சார் உங்க சார்ஜ் ஷீட்டை நான் ஏடிஎஸ்பிங்க அவர் ஜட்ஜி சிட்டிங் ஜட்ஜி அவர் சொல்றாரு, ஏடிஎஸ்பி சார் எப்படி போட்டிருக்கீங்க அந்த தானே நகர முடியலையே. அதெல்லாம் வந்து சிபிசிஐடியில் அவர் சங்கரமூர்த்தி அவங்க தார் இருக்காங்க. அதெல்லாம் சிபிசிஐடியில் வெட்டரன்லாம் இருந்திருக்காங்க. அதெல்லாம் இருந்திருக்க சிபிசிஐடி தான் நமக்கு இது சார்ஜ் ஷீட் எப்படி போடணும், ஃபைனல் ரிப்போர்ட் எப்படி இது பண்ணணும். அந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த ஐபி அட்ரஸ்ங்கிறது ஏங்க ஐபி அட்ரஸை வச்சு தான் வரணும். அதுவே தெரிய மாட்டேங்குதுங்க. ஐபி அட்ரஸ் இல்லாமலே சார்ஜ் ஷீட் போடுறான். இப்போ பாலு பண்ணான்னா நான் பிரேவில் போய் ஆக்சிடென்ட் என் வண்டி பிரேவில் போய் ஆக்சிடென்ட் பண்ணான்னு சார்ஜ் ஷீட் போட முடியுமா? என் பேரை போடணுமா வேண்டாமா? அது கூட இன்னமும் தெரியலைங்க. நான் தான் சொல்றேன் சார், இன்னமும் போலீஸ் ஆபீசருக்கு தெரியல இன்வெஸ்டிகேஷன் எப்படி தெரியல. அது ஒண்ணு. இன்னும் வந்து சட்டங்கள் இந்த 2 இது சொல்றேன்ல, இது இமீடியட்டா பாருங்க சார். இந்த அமெண்ட்மெண்ட் 63 வந்து ஒருத்தர் ஹைதராபாத்ல இருந்து வந்தார் சார். அவர் சொன்னார் ஒரு சைபர் கேஸ் கூட கண்டிஷன் ஆகாது பாலுன்ட்டார். ஏன்னா இப்படி கொடுத்தா எப்படி எவிடன்ஸை கொண்டு வைக்க முடியாத, எவிடன்ஸே வைக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி இருக்கு. நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். என்னன்னா இப்ப நான் என்ன ஒரு மெசேஜ் சொல்றேன்னா, கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க ஒரு எதுவும் இப்ப எனக்கு எல்லாருமே என்னப்பா பாலுவே மேடையில் பேசுறோம், நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம்னாக்க, நான் இன்னைக்கு கூட வந்து இது ஏற்கனவே எத்தனை தடவை பேசியிருக்கேன் கூட, எங்க ஒரு பேசுறதே பேசுறீங்க, இது எதுக்கு 4 மணிக்கு கழிச்சு பேசுறீங்க படிக்கிறீங்க, அப்படி அர்த்தம் கிடையாது. மறந்து போயிருக்கோம். ஒன்று ஒரு கண்ணோட்டத்தில் ஒருத்தர் பார்ப்போம். எதுக்கு ஜட்ஜி வந்து சட்டத்தை பெற்றாங்க, படிக்காமலாம் வந்துட்டாங்க, அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, ஏதாவது நடந்தால் கம்ப்ளைண்ட் பண்ண. இப்போ போன மீட்டிங் கூட நாங்கள் நடத்துகிறோம், அப்பப்போ நடத்துகிறோம் சார். 21,000 எழுந்துட்டாரு. அவங்க என்ன சொல்றாங்க, வயசானவர் வீட்டில் போயிட்டு விட்டுருங்கண்ணே. நான் சொன்னேன் சேஸ் தி வெர்ச்சுவல் பெக்கர்னே. சார் நீங்கள் தான் சார் எங்கே பணம் கிடைச்சி போச்சு. தாம்பரத்தில் ஒரு ஏடிஎஸ்பி, அதாவது இன்னமும் நல்லவங்க இருக்க தான் செய்யறாங்க. அவர் மிஸ்டர் பிரபாகரன் இருக்காரு ஏடிஎஸ்பி, அவர் இது பண்ணி பணத்தை வாங்கி கொடுத்து என்ன சார் இப்படி நடந்துக்குது போலீஸ்ல இருக்காங்க. நீங்க வந்து நல்லவங்க இல்லாம இல்லை, எப்போதும் நல்லவர்கள் எல்லோரும் உள்ள இருக்காங்க. நல்லார் ஒருவர் உளறியல் அவர் பொருட்டு எல்லோருக்குமே ஒருத்தர் தான் இருப்பார். அதான் சொல்றேன், வண்டி ஒருத்தர் தான் ஓட்டுறாரு டிரைவர். பட்காந்து போறது எல்லாரும் ஓட்ட ஆரம்பிச்சா, இப்ப பிரசிடென்ட் இல்லாம எல்லாரும் ஓட்ட ஆரம்பிச்சா அது அசோசியேட்டாவே இருக்காது. ஓட்டுறது ஒரு ஆளா தான் இருக்கணும், பிரசிடென்ட் சொல்றது தான் கேட்கணும். இந்த இதுக்குன்னு சொல்லல, எல்லா அசோசியேஷன்லயும் எல்லா இதுலயும் அப்படித்தான் இருக்கணும். ஒருத்தர் தான் இது பண்ணணும். அது சரிபடியா போடும். வேற உங்களுக்கு சொல்றது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, வேற என்ன லாட்ஜிங் கம்ப்ளைண்ட் போங்க, லாட்ஜிங் கம்ப்ளைண்ட் நெக்ஸ்ட் போங்க. போலீஸ் கண்ட்ரோல் ரூம் மாதிரி நீ இமிடியேட்டா சொல்லிட்டா பணத்தை தான் பார்க்கலாம், அக்யூஸ்டெல்லாம் பார்க்க முடியாது. அக்யூஸ்ட சத்தியமா பிடிக்க முடியாது. அந்த அப்பவும் முடியல, இப்பவும் முடியல. எப்ப வந்து குளோபல் போலீஸ் வந்து வருதோ அப்பதான் பிடிக்க முடியும். இது எடுக்கணுங்க. எடுக்காம என்ன பண்றாங்க, இன்னும் அவனுக்கு பிரைவேசி கொடுத்துக்கிட்டே போறாங்க. இது வந்து ரொம்ப மோசமா போகுதுங்க. ஏங்க டிஜிட்டல் அரெஸ்ட் எங்கேயாவது இருக்கா? அவர் மிஸ்டர் ஜட்ஜியே பேசுறாரு, அவருடைய ஃப்ரெண்டு போல் இருக்கு, 59 லட்சம் எப்படி வித்ட்ரா பண்ணுவாங்க. எங்க டிஜிட்டல் அரெஸ்ட் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனா அவன் என்ன பண்றான்னா, உன்னுடைய ஐடென்டிட்டி இதெல்லாம் சொன்ன உடனே இவங்களுக்கு என்னன்னா, நம்ம இது ஒரு நல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்மளை அரெஸ்ட் பண்ண. ஏங்க டிஜிட்டல் அரெஸ்ட் நான் இன்ஃபர்மேஷனை தான் அரெஸ்ட் பண்ண முடியும். பர்சனை எப்படி இப்ப நான் போய் சொல்றாங்க யூனிஃபார்ம்ல யூஆர்என்ட் அரெஸ்ட், வாரண்ட் இருக்கேன் தேவையில்லை. ஆனா சினிமாவை பார்த்துட்டு காகினிஸ்டர் கேஸ்ல போலீஸ்காரன் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். ஆனா என்ன கேக்குறாங்க, வாரண்ட் இருக்கா ஐயா, ஏன் அட்வொகேட்டை கூப்பிடுறேன். இப்ப இந்த தைரியம் எங்க போச்சு? இது ஒரு இன்னொன்னு என்னன்னாக்கா, நான் ஒரு அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் விமன் இதில் சொல்லிடுறேன். அதில் என்னன்னாக்கா, ஒரு பெண்ணு அந்த கம்பெனியை இவன் டேக் ஓவர் பண்ணோம். அவங்க பாஸோட ஒய்ஃப் குளிக்கும் போது மொபைல் எடுத்து போட்டு விட்டுறான். புரியுதுங்க உங்களுக்கு? இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான், முதல்ல டெலீட் பண்ண அவன் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் வேற வழி இல்லாமல் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான்னு வச்சுங்க, அந்த கேஸை அரெஸ்ட் பண்ணோம். இப்போ என்ன சொல்கிறான் அந்த ஹஸ்பண்ட் வந்து, சார் என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா சூசைட் பண்ணிப்பாங்கள,
சூசைட் பண்ணிப்பாப்லையா? ஏப்பா கோர்ட் எவிடன்ஸுக்கு அவங்க தான் விக்டிம் வந்து சொல்லணும்னு. அப்போ நான் போய் கோபிச்செட்டிப்பாளையம் 2 பேர் தான் போய் கவுன்சிலிங் பண்ணேன். மேடம் நீங்கள் குளிக்கும் போது போகிற போதிட்டா குளிப்பீங்க, குளிக்கும் போது ட்ரெஸ் இல்லாமல் தான் குளிப்பேன். இது நீங்கள் தப்பு எதுவும் பண்ணலை. அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான். அவன் தாய் குளிக்கும் போது பார்ப்பானா, தங்கை குளிக்கும் போது பார்ப்பானா? அவனை விட்டீங்கன்னாக்கா இவன் எத்தனை பேரை போட்டோ எடுப்பான். இது சொன்ன உடனே சார் நான் வந்து எவிடன்ஸ் கொடுக்குறேன் சார். நான் அப்போ சொல்கிறத சொல்கிற விதத்தில் சொல்கிறோம். அது ஒன்று. இன்னொன்று, ஈவன் வந்து ஒரு விமன் இருக்காங்களே, ஏதோ ரேப் ட்ரிங் ஏதோ கொடுத்துட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு. அவன் வந்து அதை வீடியோ எடுத்து வச்சிடறான். எடுத்து வச்சுட்டு மிரட்டி 10 பேர்கிட்ட காம்ப்ரமைஸ்னா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், அம்மா இந்த மாதிரி நான் நம்பி ஃப்ரெண்டுன்னு போனேன், அவன் எதையோ ஒன்று கொடுத்தா இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு. இருக்கட்டுங்க. இப்போ வந்து என்னன்னா, இப்போ யாரை வேணாலும் இன்டர் கோர்ஸ் பண்ணுற மாதிரி எடுத்துடலாம். இப்போ டெக்னாலஜிலாம் வளர்ந்து போச்சு, என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்காக சூசைட் பண்ணிப்பேன். இந்த ஒரு இதோட முடிச்சிடறேன். செக்ஸ்டார்ஷன் ஒரு கேஸு, 35 வயசு மேட்ரிமோனியில் போட்டான். அவன் எல்லாம் ஃபேமிலியெல்லாம் செட் பண்ணிட்டு, அதாவது பணம்லாம் சம்பாதிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். போட்ட உடனே ஒரு கால் வருது. இவனுக்கு என்ன வச்சுருக்கான், போட்டோட ரெஃபரன்ஸ் வருதுன்ட்டு உடனே அதை அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணோடனே அந்த கேர்ள் என்ன பண்ணுறான், உடனே அண்ட்ரெஸ் பண்ணிடுறான். லேடி அண்ட்ரெஸ் பண்ணும்போது இவன் என்ன பண்ணுவான், அவனையும் சொல்லி ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டான். இதை எடுத்துக்கிட்டான், இதை வீடியோ எடுத்துட்டு இப்போ இந்த வீடியோ உன் ஃப்ரெண்டு கான்டாக்டுக்கு பூரா அனுப்ப போகிறேன், நீ பணம் கொடுக்கலண்ணா என்கிட்ட அழுகுறான். சார் சூசைட் பண்ணி முதல் நடந்ததை சொல்லியாண்ணா, நீ இப்போ என்ன தப்பு செஞ்சிட்ட, என்ன தப்பு செஞ்சாண்ணா? யார் கூடியாவது கெடுத்தியா? யார் கூடியாவது கெடுத்தியா? ஒன்றும் கெடுக்கல. இது என்ன, இது ஒன்றும் பெரிய தப்பான விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு கழிவு பொருளை வெளியேற்றுற, அதுல ஒரு இன்பம் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அதை பத்தி தப்பே கிடையாது. நீ சூசைட் பண்ணிட்டாலும் அந்த வீடியோ இருக்கும் ஐயா, நீ அதை பத்தி கவலைப்படாத. நீ சொல்லு, அவன் யார் உங்க கான்டாக்ட்ல போட்டுரு. இதை ஓப்பன் பண்ணா நீங்க பண்ற மாதிரி வந்துடும், உங்க மூஞ்சி தெரியுன்னு போட்டுரு. பட்ட பகல்ல கொலை பண்ணிட்டு கொலை நான் செய்யலைங்கிறான்லங்க. இதை வந்து என்ன பண்ண, நீ வந்து எதை பண்ணா கூட உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சாக்க யாரும் ஓப்பன் பண்ணாதீங்கப்பா, இந்த மாதிரி மார்பி வருது, ஓப்பன் பண்ணா ஓ மூஞ்சி தான் தெரியும், எவனா ஓப்பன் பண்ணுவானா? தப்பு கிடையாது. இதுக்காக பயந்துக்கிட்டு அவன்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு சூசைட் பண்ணிக்கிறது இது நடந்திருக்கு. அதனால மைண்ட் செட்டு மாறணும். இது சைபர் கிரைமை பொறுத்தவரை மைண்ட் செட்டு மாறணும். இதை வந்து போராடணும். இது இன்னும் சீரியஸ் குரோர்ஸ் கணக்கில் இழக்கிறாங்க. நாங்க சைபர் சொசைட்டிக்கு ஒரு 500 ரூபா சாப்பாடு. 500 ரூபாயா? நீங்க உங்க சன்னுகிட்டே போய் கேளுங்க. என் சன்னு எல்லாம் வந்து சொல்ற ஒரு பேச்சுக்கு எப்பா ஒரு 1000 ரூபா கொடு, நான் எதுக்குப்பா கேட்குறீங்க? நாம ஒன்றும் தப்பா இல்லை. அப்ப ஒரு சாதாரண இதுக்கே எதுக்குன்னு கேட்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி கேட்காம குரோர்ஸ் கணக்கில் கொடுத்தா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இழக்கல, ஆனா இதை செய்யாம இருக்கோம்ல, நம்ம ஏதோ ஃபெயிலியர் சிஸ்டத்துல ஃபெயிலியர் பண்றோம். இதை எப்படி கொண்டு போறது அப்படின்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஐஓஐ எனக்கு கிடைச்சதே அவர் சாருக்கு எப்படி அந்த இது தோணுச்சு, ஏன்னா எத்தனையோ நடத்திட்டு இருக்காங்க, இதை எடுக்கணும்னு அவர் மனசுல தோணுச்சுல, அதை எடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து நடத்தணும். ஏன்னா அவர் பிரசிடென்ட் இன்னும் என்னை விட நல்லா பேசுவாரு, அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நான் இதோட முடிச்சுக்கிறேன். அப்பப்போ நம்ம பேசுவோம். வணக்கம்.